-10 தான். ஏன்டா ஸ்வீட்ஸ் 0. இது அதிகமா சாப்பிட்டா எவ்வளவோ ரேட்டிங்ஸ் வீடியோ பார்த்தாச்சு, நம்மளும் ரேட்டிங் பண்ணிடுவோமா? நகம் கடிக்கிறது, நெயில் பைட்டிங், இதுக்கு நான் 0 out of 10 தான் கொடுப்பேன். நகத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் உங்க வாய் வழியா வயித்துக்குள்ள போறது மட்டும் இல்லாம நெயில் பைட்டிங் பண்றதுனால உங்க பல்லுல இருக்கிற எனாமலும் அஃபெக்ட் ஆகுது. சோ நெயில் பைட்டிங் அவாய்ட் பண்றது தான் நான் கொடுக்குற பெஸ்ட் சஜஷன். இதுல நீங்க நெயில்ல பாலிஷ் வேற போட்டிருந்து அதோட சேர்த்து கடிச்சீங்கன்னா இதை விட ஒரு பெரிய டேமேஜ் பண்ண முடியாது. ஒரு பல்ல டூலா யூஸ் பண்றது, இந்த ஒரு விஷயத்துக்கு நான் 0 out of 10 தான் கொடுப்பேன். பல்ல வச்சு பாக்கெட்டை பிரிக்கிறது, ஒரு சில பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் பல்ல வச்சு பாட்டில் எல்லாம் ஓபன் பண்ற வேலைகள் எல்லாம் பண்றாங்க. இது பண்றதுனால உங்க பல்லு கொஞ்சம் கொஞ்சமா சிப் ஆஃப் ஆகிறது மட்டும் இல்லாம பாட்டிலால ஓபன் பண்றப்ப பல்ல உடைச்சிட்டு வந்திருக்கிற பல பேரை நான் பார்த்திருக்கேன். 2 வாட்டி பிரஷ் பண்றது, இதுக்கு நான் 10 out of 10, அதுக்கு மேலேயே கூட நான் மார்க்ஸ் கொடுப்பேன். நீங்க காலையில பிரஷ் பண்றது ஓவர் நைட் உங்க பல்லுல ஃபார்ம் ஆயிருக்கிற பாக்டீரியாவை ரிமூவ் பண்றதுக்கு. பட் நைட் பிரஷிங்ன்றது நீங்க நாள் முழுக்க சாப்பிடுற சாப்பாட்டோட பாக்டீரியாவை கிளென்ஸ் பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஆனா நைட் பிரஷிங் நீங்க பண்ணினதுக்கு அப்புறம் தண்ணி மட்டும் தான் குடிக்கணுமே தவிர வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. பிரஷிங்க ரொம்ப ஹார்டா பண்றது, இதுக்கு நான் மைனஸே நான் கொடுப்பேன். ஏன்னா பல பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ரொம்ப நேரம் பிரஷ் பண்றது இல்ல ரொம்ப ஹார்டா பிரஷ் பண்றதுனால அவங்க ஓரல் கேவிட்டியை ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறதா அவங்க நினைச்சுக்கிறாங்க. பட் அது அப்படி கிடையாது. நீங்க உங்க பிரஷ்ல பேஸ்ட் எடுத்து பிரஷ் பண்ணி வாயை கொப்பளிக்கிறது, இது எல்லாத்தையும் மேக்ஸிமம் நீங்க 1 to 1.5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடணும். நீங்க அதுக்கு மேல பண்றதுனால உங்க பல்லு அதை டேமேஜ் தான் பண்ணுதே ஒழிய எந்த விதத்திலயும் அது உங்க பல்லுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இல்ல. ஐஸ் கட்டிய கடிக்கிறது, 0 out of 10 தான் நான் கொடுப்பேன். இதுக்கு எக்ஸ்ட்ரீம் கோல்டும் உங்க பல்லுக்கு டேஞ்சரஸ் தான். நிறைய பேர் கிட்ட பார்த்திருக்கேன், நீங்க வெளியில குடிக்கிற மில்க் ஷேக்கா இருக்கட்டும், இல்லாட்டி கோலா ட்ரிங்க்ஸா இருக்கட்டும், இல்ல ஜூசஸா இருக்கட்டும், நிறைய ஐஸ் போட்டு கொடுக்குறாங்க. இதனால என்ன ஆகும்னா மைக்ரோ கிராக்ஸ் உங்க பல்லுல ஏற்படும். அண்ட் எக்ஸ்ட்ரீம் கோல்ட பல்லுக்கு அவாய்ட் பண்றது பெஸ்ட். கிளென்சிங், கிரைண்டிங், 0 out of 10 தான் நான் திரும்பவும் கொடுப்பேன். இது பண்றதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பல்லுல இருக்கிற எனாமல் தேயறது மட்டும் இல்லாம உங்க பல்லுக்கு மேல கஸ்ப்னு சொல்ற ஒரு பார்ட் இருக்கு, அது ரொம்ப தேஞ்சு உங்க பல்லெல்லாம் பிளாட் ஆயிடும். ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் நீங்க சாப்பாடை சூ பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நொறுக்கு தீனி நிறைய சாப்பிடுறது, நான் 3 out of 10 கொடுப்பேன். ஹெல்தி ஸ்நாக்ஸும் இருக்கு, அன்ஹெல்தி ஸ்நாக்ஸும் இருக்கு. சோ நம்ம எதை சாப்பிடுறோம்ன்றத பொறுத்து தான். பட் ஸ்டில் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பா அது உங்களுக்கு ஓவரால் ஹெல்த்துக்கே அது ஒரு பேட் எஃபெக்ட் தான். கட்டை விரல் சப்புறது, -2 தான் நான் கொடுப்பேன். குழந்தைங்க கட்டை விரல் சப்புறப்போ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா கியூட்டா தான் இருக்கும். பட் நீங்க தொடர்ந்து அதை பண்ண விடுறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, முன்பக்க பல்லு எத்தலா வரும் அண்ட் பல்லு ரொம்ப மாலலைண்டா இருக்கும். அப்புறம் இதை நீங்க தனியா ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்றது ஒரு தனி ப்ரொசீஜர். நாக்குல பியர்சிங் பண்றது, -100. நீங்க டங் பியர்சிங் பண்றதுனால நாக்குல இருக்கிற ஏதாவது ஒரு நரம்புல குத்திட்டாங்கன்னா அது உங்க நாக்கையே பாதிக்கும். நாக்கு வீங்கி உங்க ஏர்வேயை பிளாக் பண்ணி கண்டிப்பா அது டெத்ல தான் கொண்டு போய் விடும். அண்ட் அது மட்டும் இல்லாம நாக்கு நெக்ரோட்டைஸ் ஆகி அது கட் பண்ணி எடுக்கிற மாதிரியான கண்டிஷன்ல கூட கொண்டு போய் விடும்.